ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷாஹி துக்ரா. இது ஒரு பிரெட்டை பேஸ் பண்ண ஸ்வீட்டுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு, பால், சாஃப்ரான், கண்டென்ஸ்ட் மில்க், சுகர் அண்ட் ஃப்ரை பண்ண கீ இல்லாட்டி ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு 1 லிட்டர் மில்க் நல்லா சூட வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் சூடாயிட்டு இருக்கும் போது இந்த பிரெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறோம். சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ரையாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி இருக்கு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு என்றைக்காவது பிரெட்டு ரொம்ப மிச்சமாயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்போ நீங்கள் இன்னும் சிம்பிளாக கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பாலை சூடு பண்ணி அதில் சர்க்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணி அந்த பாலில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம இந்த பால் சுட வச்சோம் இல்லையா, நல்லா ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போது இதில் சர்க்கரையும் அந்த கண்டென்ஸ்ட் மில்க்கு அப்புறம் சாஃப்ரானும், உங்களுக்கு சாஃப்ரான் இல்லைன்னா நீங்கள் இலாய்ச்சி பவுடர் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சாஃப்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இலாய்ச்சி பவுடரை விட சாஃப்ரான் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் திக்காகவே காய்ச்ச போகிறோம். நல்லா காய்ச்ச நல்லா பால் சுண்டிடும். பால் நல்லா சுண்ட சுண்ட இது நல்லா ஒரு ரபடி மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ரபடி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் சாஃப்ரான் ஆட் பண்ணுறதுனால அதே டேஸ்ட் தான் வரும். இந்த பால் ஒரு பக்கம் நல்லா சுண்டிகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், பேன் வச்சு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்போ தான் ப்ரெட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 by 1 இந்த ப்ரெட்டை போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெட்டை நல்லா ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேட்ச் பை பேட்சாக எல்லா ப்ரெட்டையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மில்க் ஓரளவுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு மேலே இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊற்றிக்கலாங்க. நல்லா டிப் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு நட்ஸு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ், பிஸ்தா, எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நட்ஸ் எதுவுமே இல்லையா, விட்டுருங்க, பரவாயில்ல, தேவையில்லை. அப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், நிறைய ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரெட்டை சும்மா ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி பால் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ஆயில் நிறையா வேணாம் அப்படின்ற நினைக்கிறவங்க. இப்போது இந்த டெசர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 an hour to 1 hour வச்சிருந்து நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.